அது வட இந்தியாங்கிறது இப்போ வாழ முடியாத பகுதியாக மாறிக்கொண்டு வருகிறது. அங்கே வந்து மதவாத அரசியல் காரணமாக அங்கே உள்ள மக்களுக்கு வந்து கல்வி, தொழில் இதிலெல்லாம் மேம்பாடு அடையாமல் மதத்தின் அடிமைகளாக வைத்திருந்து இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வட இந்திய மக்களை வந்து பிஜேபி எதை ஆதாரமாக கருதுகிறார்கள், தங்களுடைய நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய அரசியலை வந்து அங்கே உறுதியாக வச்சுக்கணும், ரொம்ப ஆட்சியை பிடிக்கணும், எப்பவும் தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக எதை வந்து அவங்க ஆதாரமாக நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்துக்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக தான் தாங்கள் வந்து அங்கே அந்த இடத்தையும் அதனால தான் பிடிச்சாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ அறியாமல் இருக்குங்க. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, எப்போ பார்த்தாலும் வன்முறை, சிறுபான்மையினருக்கு எதிராக இந்த ஹோலி பண்டிகைலாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய வன்முறை. அப்போ இஸ்லாமிய பெண்கள்லாம் போகும்போது தண்ணி எடுத்து அடிக்கிறது, அவங்க அதை எதிர்த்து கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அடி வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கேப்பார் கிடையாது. என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம்ப்பா, ஒரு கும்பலாக போயிட்டு மதத்தை அடிப்படையாக கொண்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மோசமான வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது வட இந்தியாவில் உனக்கு 1,00,000 உனக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சாலும் சரி, வட இந்தியாவை வேண்டாம் அங்கே அப்படிங்கிற அளவுக்கு கையெடுத்து வேண்டாம்ப்பா. இப்போ தென்னிந்தியர்களுக்கு எதுக்காக ஹிந்தி கற்றுக் கொடுக்கணுங்கிறாங்க? உனக்கு வட இந்தியாவில் வேலை தேடி போகலான்னு தானே ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. வட இந்தியாவில் வேலையே வேண்டாங்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. வட இந்தியாவுக்கு இனிமேல் போகவே மாட்டாங்க. எப்போ இந்த பிஜேபி இந்த மத்திய அரசு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வட இந்தியாவுக்கே மக்கள் தென்னிந்தியர்கள் போக மாட்டாங்க. ஏன் வட இந்தியர்களே அங்கே இருக்க மாட்டாங்க, அவங்களே இங்கே அகதிகளை போல் வந்துட்டு இருக்காங்க. வாழ முடியாத பகுதி, பிழைக்க முடியாத பகுதி, கல்வி கற்க ஏற்பாடு எதுவும் இல்லாத ஒரு பகுதி, தொழில் செய்வதற்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அகதிகளாக தென்னிந்தியாவை நோக்கி படையெடுக்கிறார்கள். அந்த வட இந்தியர்களால் கூட அங்கே பாதுகாப்பாக வாழ முடியல. அப்படி இருக்கும்போது மென்மையான இயல்பு கொண்ட தென்னிந்தியர்கள் வட இந்தியாவுக்கு போகவே மாட்டாங்க பெரும்பாலும். அங்கே எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு பாரு, நான் ஹிந்தி கற்றுக்கிட்டேன், எனக்கு ரயில்வேல பீகாரில் ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே போயிடுவாங்களா? போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஐயோ வேலையே வேண்டாமா, அந்த வேலையே வேண்டாம், நீ வேண்டாம், அங்கே போகாத. ஒரு 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 பெண் பிள்ளைக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கு வட இந்தியாவில் வேலை கிடைக்குது அப்படின்னா உடனே சந்தோஷப்பட்டு போவாங்களா? பீகாரில் வேலை கிடைக்குது, ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் வேலை கிடைக்குது, உடனே போயிடுவாங்களா? போக மாட்டாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த வேலையே வேண்டாம், 2,00,000 சம்பளமாக இருக்கட்டும், 1,00,000 சம்பளமாக இருக்கட்டும், அந்த வேலையே வேண்டாம், அது பாதுகாப்பற்ற பகுதி. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நீ சொன்ன? இந்தியா முழுக்க வேலை தேடிக்கலாம் அப்படின்னு தானே. வட இந்தியாவுக்கு போவதுக்கே இங்கே வட இந்தியா என்பது வாழ தகுதியற்ற ஒரு பகுதியாக மாறிக்கொண்டு வரும் பொழுது, அப்போ அந்த ஹிந்தி கற்றுக்கிட்டாலும் அங்கே எனக்கு வேலையே கிடச்சா கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த கனவே இருக்காது. வட இந்தியாவா போவே கூடாதுப்பா, சுற்றுலாவுக்கு கூட போக மாட்டாங்க, சுற்றி பார்க்குறதுக்கு கூட வட இந்தியாவா அந்த இதே வேண்டாம். தென்னிந்தியா என்பது பாதுகாப்பான பகுதி. அதுலேயும் தமிழ்நாடு இருக்குது பாருங்கள், அவ்வளோ அமைதியான பகுதி, பாதுகாப்பான பகுதி. அதை நம்ம உணர்கிறோம். ஏன்னா அங்கே சம்பவங்கள் நடக்குதில்ல, அதை நம்ம பார்க்குறோம், ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறோம்ல, யூடியூப்பில் பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது தென்னிந்தியாவில் நம்ம வந்து ஒரு இடத்துக்குலாம் தமிழ்நாட்டிலலாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஐயோ எவ்வளோ அமைதியாக இருக்குப்பா, இது சொர்க்கமாப்பா, இது சொர்க்கம், அந்த மாதிரி தான் தோணுது. அதனால தான் அவங்களாம் இங்கே வராங்க அப்படிங்கிறது அப்போ தான் புரிய வருது. அதனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டால் வட இந்தியாவில் வேலை பார்க்கலாம், அந்த வாய்ப்பே கிடையாது. வேலையே கிடைச்சாலும் வேண்டாம், கும்பிடு போட்டுருவாங்க. வட இந்தியாவுக்கு எதுக்காரணம் கொண்டு நான் வட இந்தியாவுக்கு போக மாட்டேன். வட இந்தியர்களே தென்னிந்தியாவை நோக்கி படையெடுக்கிறாங்க, வட இந்தியாவில் வாழ முடியாது அப்படிங்கிற நிலமையில் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உண்மை நிலவரத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதனால் ஹிந்தி கற்றுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு காரணமே இல்லை. இப்போது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்தியை திணிக்கிறாங்க. அப்போ இந்திய வந்து அவங்க திணிக்கிறாங்கல்ல, அது யாருமே இனிமேல் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. பெரும்பாலான இந்திக்கு எதிராக இப்போ ஒரு காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற காலத்தில் கூட இந்திக்கு ஆதரவான குரல்கள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ மும்மொழி கொள்கையை ஒருவேளை காங்கிரஸ் திணிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்திக்கு இன்னும் ஆதரவு இருந்திருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருந்தது, இந்த மாதிரி மத கலவரத்தெல்லாம் தூண்ட மாட்டாங்க, ஒரு இந்து மதத்தை வந்து ஒரு பகடக்கையாக பயன்படுத்திகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த பிஜேபி வந்து மக்களுக்கு எந்த முன்னேற்றம் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வெறும் இந்து மதத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு, கோயிலை கட்டிக்கிட்டு, சிலையை கட்டிக்கிட்டு இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு கல்வி எந்த விதத்துலேயும் மேம்பாடு அடைய முடியாமல்
இப்போ எல்லாம் யாருமே இப்போ இந்தியை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இந்தி படித்தா எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. ஆபத்தான பகுதி, இந்தி பேசுகிற பகுதி அனைத்துமே ஆபத்தான பகுதியாக அறியப்படுகிறது. அங்கே போனால் பாதுகாப்பு கிடையாது. அங்கே சூப்பரான வேலை கிடச்சா கூட எனக்கு தேவையில்ல, சுற்றுலாவுக்கு கூட நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த கல்வி வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு எதுவுமே கொடுக்காம அவங்கள வந்து இப்போ வந்து ஒரு சமூக விரோதிகளாக அவர்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவங்க எந்த விதத்துலையும் ஒழுக்கம் எதுவுமே கிடையாது. டிக்கெட் எடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொழிச்சுன்னு துப்பிட்டு கிடப்பாங்க. அவங்க உணவு, அவங்க வேலை செய்கிற எதுலேயுமே சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றின ஒரு புரிதல் வந்து போச்சு. அதனால் இனிமேல் இந்தியெல்லாம் திணிச்சா யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு, அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இனிமேல் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு இந்திக்கு எதிராக தான் அவங்க இருக்காங்க. பிஜேபி இந்தியை திணிக்கலை, இந்திக்கு ஆதரவு கிடையாது, எதிர் தான். இந்தி வந்து இனிமேல் அழிவை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். தென்னிந்தியாவில் இந்தி இனிமேல் எடுபடாது, இந்தியை திணிக்கவே முடியாது. அதற்கு எந்த வித ஒரு வாதத்தையும் நீங்கள் முன்வைக்க முடியாது. இந்தியை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு வாதத்தையும் நீங்கள் முன்வைக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க அந்த பாஜகவே அவங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்திக்கு எதிராக அவங்க தான் செயல்படுறாங்க. இந்திக்கு எதிரான நம்ம வந்து தமிழ் மொழிக்கு ஆதரவானவர்கள், நம்ம தாய்மொழிக்கு நாம் ஆதரவாக இருக்கோம். கர்நாடகாரங்க அவங்க தாய்மொழிக்கு ஆதரவாக இருக்காங்க. நம்ம ஒன்றும் எந்த மொழிக்கும் எதிரானவங்க கிடையாது, நம்ம தாய்மொழிக்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்திக்கு உண்மையிலே எதிரானவர்கள் யார் அப்படின்னா, இந்தி பேசுகிற அந்த மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, ஊபி, அந்த பாஜக கட்சியினர், அவங்க தான் இந்திக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.